ஹலோ மம்மி ஒரு ஹாரர் காமெடி மூவி. இந்த படத்துல ஐஸ்வர்யா லட்சுமி லீட் ரோல்ல பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் வீட்டில் ஒரு அமானுஷம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சீனே நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. கட் பண்ண ஹீரோ ஒரு பார்ல சண்டை போட்டுட்டு இருக்கான். அவன் ஒரு பெரிய வீட்டு பையன். அவனோட தங்கச்சி ஹஸ்பண்டும் அவனும் சேர்ந்து ஒரு பெட் கிளினிக் நடத்துறாங்க. ஒரு சுச்சுவேஷன்ல ஹீரோயினை பொண்ணு பார்க்க நம்ம ஹீரோ போறான். அங்க போய் அவளை பார்த்த உடனே அவனுக்கு லவ் வந்துருது. அதனாலேயே அவன் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறான். ஒரு நாள் ஹீரோயின் அவங்க அம்மா பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல இருக்கும் போது அவங்க அம்மா இறந்துட்டாங்களாம். ஆனாலும் ஆவியா அவ கூட இருக்காங்கன்னு சொல்றா. ஹீரோ அவ என்னமோ சும்மா சொல்றான்னு கண்டுக்கிடாம விட்டுறான். கல்யாணத்துக்கு அப்புறம் அவ சொல்றது உண்மைன்னு தெரிய வந்துச்சு ஹீரோக்கு. மம்மியோட ஆவி அவனை என்ன பண்ணுச்சு, அந்த ஆவியை ஒரு கும்பல் எதுக்கு அடக்க நினைக்கிறாங்க. இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த படத்தோட மிச்ச கதை. நாம ஜென்ரலா பாக்குற பேய் படம் நம்மளை பயமுறுத்த ட்ரை பண்ணும். ஆனா இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. நம்மள கொஞ்சம் எமோஷனலா ஆக்குறாங்க, கொஞ்சம் சிரிக்கவும் வைக்கிறாங்க நம்மள. ஹீரோ மம்மி பேய்கிட்ட மாட்டிட்டு முழிக்கிற சீன்ஸ் எல்லாம் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹீரோயின் பிரெக்னென்ட்னு போய் சொல்லி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அந்த சீக்வன்ஸ்லாம் ஹீரோவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து அடிக்கிற லூட்டி எல்லாம் படத்துல டாப் நாச்சா இருக்கு. இந்த படத்துல அந்த மம்மி பேய் வந்து ஹீரோயின் வீட்டில் ஒரு மெம்பர் மாதிரியே ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல மம்மி பேய் இவங்களை விட்டு போகும்போது ஒரு மாண்டேஜ் சீக்வன்ஸ் வருது. அந்த சீக்வன்ஸ் கொஞ்சம் வேகா இருக்கு. திருப்பி ஒரே விஷயத்த சொல்ற மாதிரி இருக்கு. படத்துல சில இடத்துல நம்மளுக்கு ஏன் எதுக்குன்னு சில கேள்விகள் வரும். அதோட கிளாரிஃபிகேஷன் இந்த படத்தை ஒழுங்கா கொடுக்கலையோ நம்மளுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. மொத்தத்துல இந்த ஹலோ மம்மி ஒரு ரெஃப்ரெஷிங்கான படம். கண்டிப்பா ஒரு தடவை பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். மற்ற பேய் படம் மாதிரி ஒரே கிரிஞ்சா இல்லாம இந்த படம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.